ஆடி மாதம்னாலே அம்பாள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அம்பாள் ஒரு தாய் உள்ளம் கொண்டவள். அவகிட்ட போய் நம்ம கேட்கக்கூடிய வரன்களை அள்ளி கொடுப்பவள் தான் அம்பாள். நமக்கு ஜென்ரலாகவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளோட வழிபாடு நம்ம ஜென்ரலாகவே பொதுவாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனோட வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வெள்ளிக்கிழமையில் அம்பாளோடைய வழிபாடு, சுக்கிரனோட வழிபாடு சேர்த்து எடுக்கும்போதும் இந்த வாட்டி வரக்கூடிய கடைசி நமக்கு வெள்ளிக்கிழமை கூடுதல் 2-3 பெனிஃபிட்டோடு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம். ஆடி மாதம்னாலே அம்மன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அம்மனுக்கு ஏன் அன்னைக்கு வளையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க தெரியும், பார்த்துருக்கேன். ஆமாம், வளையல் கூழ் ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில கூழ் ஊற்றுவாங்க. ஆனால் ஆடிப்புறம் அன்று நீங்கள் நிறைய அம்மன் கோயிலில் பாருங்கள் வளையல் வாங்கி கொடுப்பாங்க. ஏன் அந்த வளையல் வாங்கி கொடுப்பாங்க? இப்போ இந்த திருமண தடை ஏற்படுது அப்படின்னா பெண்கள் வந்து இந்த அம்மனை போய் வழிபட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு இருக்குது அப்படின்னா ஏதாவது அம்மன் இருக்காங்களா? நான் உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை தினமும் நீங்கள் ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த ஃபோட்டோவை டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 60 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே திருமணத்திற்கான ஒரு அமைப்புன்றது அமையும். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. சூப்பர் மேம். நான் வந்து செம்ம வைப்பில் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதுலேயும் ஆடி மாதத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதுவரைக்கும் அம்மனை வழிபடாதவங்க கூட அந்த ஆடி மாதம் முழுவதுமே வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையானதுன்னா தவறாமல் வீடை சுத்தம் பண்ணுறது, அம்மனுக்கு வழிபாடு பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, எங்கே பார்த்தாலும் ஒரே பூஜை புனஸ்காரங்களாக தான் இருக்கும். ஸோ ஏன் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் வரவேற்கிறத தாண்டி அந்த முடியும் போது வரக்கூடிய அந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இருக்குது பாருங்கள், அதை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமைக்கான சிறப்புகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணலாம்? ஆடி மாதம்னா நான் சொன்ன மாதிரி தான் அம்மன் மாதம். ஏன்னா கடக மாதம், அது கடகத்தில் சந்திரன் உச்சம் மீன்ஸ் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு தான் வந்து கடகராசி. அந்த மாதமே வந்து நமக்கு ரொம்ப வைப்பு, அமைதியாக சாந்தமாக, நம்ம குடும்பம் வந்து அமைதியாக சந்தோஷமாக எப்பயுமே இருக்கணும்னா அம்பாளோடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும், உடல் ஆரோக்கியம் குன்று இருந்தாலுமே கூட இந்த ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு பண்ணும்போது அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நமக்கு நல்ல ஆரோக்கியம். நீங்கள் சொன்னீங்க பற்றி நல்லா ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு வைப்பில் இருக்கேன்னு, அந்த வைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஸ்ட்ரீட்டில் இந்த கார்னரில் அம்மன் கோவிலில் ஒரு பாட்டு ஓடும், இந்த சைடில் அந்த ஒரு பாட்டு ஓடும் அப்படி. ஆனால் மார்கழி மாதத்தில் தினமும் பாட்டு ஓடுது அப்படின்னா, அம்மன் ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பாட்டு ஓடும். அந்த பாட்டே வைப்பு தான், ஒரு நம்மளே ஆட வச்சுக்கோம். இந்த ஆடி மாதம்னாலே அம்பாள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அம்பாள் ஒரு தாய் உள்ளம் கொண்டவள். அவகிட்ட போய் நம்ம கேட்கக்கூடிய வரன்களை அள்ளி கொடுப்பவள் தான் அம்பாள். ஸோ அதனால் நமக்கு ஜென்ரலாகவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளோட வழிபாடு நம்ம ஜென்ரலாகவே பொதுவாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனோட வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வெள்ளிக்கிழமையில் அம்பாளோடைய வழிபாடு, சுக்கிரனோட வழிபாடு சேர்த்து எடுக்கும்போதும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இருக்கும், குடும்ப அமைதின்றது இருக்கும். குடும்ப அமைதி, ஆரோக்கியம் அப்படின்னு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எது இருந்தால் இல்லைன்னா என்ன, நம்ம பாட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த வாட்டி வரக்கூடிய கடைசி நமக்கு வெள்ளிக்கிழமை கூடுதல் 2-3 பெனிஃபிட்டோடு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையும் சுக்கிர நட்சத்திரமும் இணைந்து வருது, சூப்பர், பயங்கர விசேஷம். அதுலேயும் ஆடி மாதம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆடிப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிடிச்சவங்க, ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவங்க, காதலுக்கே ஒரு மறு பெயர் கொடுத்தவங்க. அதாவது மனிதர்களுக்கு தான் காதல் அப்படின்னா தெய்வங்களுக்கும் காதல் இருக்குதுன்னு சொன்னது முருகருடைய வள்ளியும் பெருமாளுடைய ஆண்டாள் நாச்சியாரையும் நம்ம சொல்லுவோம், புரியுதுங்களா? அந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தவங்க தான், அவதரித்த திருநாள் தான் ஆடிப்புறம்.
ஸோ அது ரொம்ப ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் வீட்டில் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் சொல்ல முடியலன்றவங்க ஆண்டாள் நாச்சியார் மாதத்தில் நினச்சிட்டு வீட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கைகூடும். அதே மாதிரி இந்த ஆடிப்புறம் அன்று பெருசாக விரதம் இல்லைனாலும் அன்று நம்ம வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடிப்புறம் அன்று ஆண்டாள் நாச்சியார் நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் பாட்டு கிளாஸ் போகும், டான்ஸ் கிளாஸ் போகும், கலையெல்லாம் கற்றுக்கும். அந்த குழந்தைங்களெல்லாம் அன்றைக்கி ஆடிப்புறம் அன்று கூட்டிகிட்டு போய் நாச்சியார் முன்னாடி நின்று, ஆண்டாள் நாச்சியார் முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள், என்ன கலையோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அந்த கலையால் ஒரு பேர் புகழ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இது உண்மை. ஏன்னா என் பொண்ணு 3 வயசில் என் பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, பரதநாட்டியம். பாட்டு கிளாஸும் 5 வயசுலேருந்தே கற்றுக்கிருந்தாங்க. நான் ஒவ்வொரு ஆடிப்புறத்தன்றும் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஆண்டாள் நாச்சியார் முன்னாடி நின்று 2 லைன் பாட்டாவது பாட வச்சு தான் கூட்டிகிட்டு வருவேன். கண்டிப்பாக என் பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அரங்கேற்றம் வரைக்கும் முடித்து ப்ராக்டிஸில் போயிட்டுருக்காங்க. பாட்டும் கிளாசிக்கல் பாட்டு வெஸ்டர்ன் எல்லாமே கற்றுட்டு பாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கலையில் சிறந்து விளங்கணுன்றவங்க இந்த ஆடிப்புறத்தண்டு நாச்சியார் முன்னாடி, ஆண்டாள் நாச்சியார் முன்னாடி பாடும்போது கண்டிப்பாக அதோடைய வலிமை அப்படின்றது இருக்கும். அன்றைய தினம் நீங்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ வாசனை மலர் எல்லாம் கொண்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. நம்ம மனதில் நினைத்த விருப்பமான விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்குறவங்க தான் ஆண்டாள் நாச்சியார். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சார், தொழில், வீடு, காதல், வேலை, படிப்பு எல்லாமே நிறைவேற்றி இந்த மனசுக்கு பிடிச்ச விஷயம்ன்றது என்னது, நம்ம மனசுக்கு ஒரு காதல், நமக்கு விருப்பம் அப்படின்றது இருக்குல்ல, அதை நிறைவேற்றி கொடுக்குறவங்க தான் ஆண்டாள். அதை பண்ணலாம். அடுத்தது நமக்கு ஆடி மாதம்னாலே அம்மன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அம்மனுக்கு ஏன் அன்றைக்கி வளையல்லாம் வாங்கி கொடுப்பாங்க தெரியும், பார்த்துருக்கேன். வளையல் கூழ் ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில கூழ் ஊற்றுவாங்க. ஆனால் ஆடிப்புறம் அன்று நீங்கள் நிறைய அம்மன் கோயிலில் பாருங்கள் வளையல் வாங்கி கொடுப்பாங்க. ஏன் அந்த வளையல் வாங்கி கொடுப்பாங்க? அந்த வளையல், கண்ணாடி வளையல் வரக்கூடிய சவுண்டு மாதிரி நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி கொடுக்கறது. அந்த வளையல் கொடுக்கும்போது நம்ம குடும்பம் ஒரு சுபிட்சமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவாக சொல்லப்படுது. ஏன் அந்த வளையல் வாங்கி கொடுக்குறாங்கன்னா, அன்றைய தினம் அம்பாளுக்கு சீமந்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்ப்பதற்கு தான் அந்த வளையல் வாங்கி கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டிலலாம் யாராவது பெண் பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்க இந்த அம்பாளுக்கு நம்ம எப்படி வளையல் வாங்கி கொடுக்குறோம், அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பெண் பிள்ளையை வீட்டு ஹாலில் உட்கார வச்சு நம்ம எப்படி வளைகாப்பு பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் கூப்பிட்டு நீங்கள் வளைகாப்பு பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாற்றமே கிடையாது. நிறைய பேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி திருமணம் நடக்கலை, நீண்ட நாளாக திருமணம் தள்ளி போகுது, 32 வயதாகிடுச்சு, 35 வயதாகிடுச்சு, என் பெண் பிள்ளைக்கும் ஆகலை, ஆண் பிள்ளைக்கும் ஆகலைன்றவங்களும் அதே மாதிரி மன போட்டு நம்ம எப்படி திருமணத்துக்கு முன்னாடி நலங்கு வைப்போம், அதே மாதிரி நலங்கு வைங்க. ஆளுங்களை கூப்பிடுங்க, ஒரு 5 பேர் 7 பேர் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து நலங்கு வைக்க சொல்லிட்டு போங்க. அடுத்த வருடம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்த வருடம் இதே ஆடிப்புறத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய மெசேஜில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள் அது. அதுலேயும் இந்த வருடம் நமக்கு வெள்ளிக்கிழமையோட கடைசி வெள்ளிக்கிழமையோடு ஆடிப்புறம் இணைந்து வருது. ரொம்ப வைபாக இருக்கும். ரொம்ப மனசில் நாச்சியாரையும் நினச்சிக்கோங்க, ஆண்டாள் நாச்சியாரும் நினச்சிக்கோங்க, அம்பாலையும் நினச்சிட்டு இதை செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் நிறைய சந்தோஷங்கள் பிறக்கும். ஓகே, அதாவது மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது கண்டிப்பாக மேம் இப்போ இந்த திருமண தடை ஏற்படுது அப்படின்னா பெண்கள் வந்து இந்த அம்மனை போய் வழிபட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு இருக்குது அப்படின்னா ஏதாவது அம்மன் இருக்காங்களா? நான் உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா மேலே காட்டிக்கலாம். நான் உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை தினமும் நீங்கள் ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த ஃபோட்டோவை டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 60 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே திருமணத்திற்கான ஒரு அமைப்புன்றது அமையும். இது எங்களுடைய வாதியார் எங்களுக்கு கொடுத்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு சித்தரை வணங்கிட்டு இருக்கேன். அந்த வாதியார் கொடுத்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோ. குடும்பத்தில் ஒரு மன அமைதி மகிழ்ச்சின்றது இருக்கும். திருமணம் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, ஒரு மாதிரி சண்டை சச்சரவு இருக்குது, கோர்ட் கேஸ் டைவர்ஸ் பிரச்சனை இருக்குது, ஆனால் மனைவிக்கு கணவனோட சேர்ந்து வாழணும், கணவனுக்கு மனைவியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். இதை பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல
அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கோவில் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது கோவில். திருமண பாக்கியத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் ஒரே கோவில் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உத்தரகோஷ மங்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள். அவர் ஆதியிலேயே தோன்றின ஜெகநாத பெருமாள். ஆக்சுவலாக அந்த ஊருக்கு ராமநாதபுரத்துக்கு 2 முக்கியமான ஸ்பெஷல் இருக்குது. உத்தரகோஷ மங்கையும் ஆதியில் தோன்றின சிவன். கரெக்டுங்களா? இந்த திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளும் ஆதியில் தோன்றின ஜெகநாத பெருமாள். ஏன் அப்படின்னா, இந்த கோவிலில் ராமர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அப்பா தசரதர், அவருக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லி இந்த கோவிலுக்கு வந்து வேண்டி வணங்கி பிறந்தவர் தான் ராமர். அது அந்த குழந்தை பாக்கியத்திற்கு அந்த கோவிலில் நம்ம அந்த வேண்டுதலுக்காக போய் ஒரு டிக்கெட் இருக்குது, அதை வாங்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது மடப்பள்ளியிலேருந்து ஒரு பாயாசம் கொடுப்பாங்க. அந்த பாயாசம் வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 48 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே குழந்தை பாக்கியம் நிச்சயம். அந்த கோவிலுக்கு அப்படி ஒரு வைப்பு. அதே மாதிரி திருமணத்திற்கும் அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமர் அவர் சீதாவை பிரிஞ்சு இருந்தப்போ, இலங்கையில் இருந்தப்போ மீட்பதற்காக அங்கே தான் தங்கி இருந்து சீதாவை மீட்டதாகவும் சொல்லப்படுது. அப்போது கணவன் மனைவி நமக்கானவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாதவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய கோவில் அது. ஓகேங்களா? திருப்புல்லானி வந்து திருமணத்திற்கும் குழந்தை பேருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில். 2வது, நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, ராமர் பள்ளி கொண்டு இருந்து அங்கே பள்ளி கொண்டு இருந்து. ஓகே, சூப்பர். புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிச்சு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருப்புல்லானியில் கிடைச்சிருப்புலாம் கண்டிப்பாக தான் அங்கே போயிட்டு வரலாம். சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப அழகான ஒரு ரெமிடி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டிப்ஸும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிலே ரொம்ப எளிமையாக ஒரு வழிபாடு பண்ணணும் அம்மனுக்கு அப்படின்னா வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலைக்கிழமையே நீங்கள் வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி எல்லாம் முடிச்சிட்டு காலை சுக்கிர உரையிலே பூஜை பண்ணுங்கள். சுக்கிர உரையிலே காலையிலேயே நீங்கள் வந்து வாசல் எல்லாம் நல்லா தொடச்சி முடிச்சுட்டு பன்னீர், மஞ்சள், சந்தனம் போட்டு வாசல் நல்லா ஒரு அடிக்கு நல்ல வாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பச்சரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாக்கோலம் போட்டு முடிச்சுட்டு நல்லா உதிரி பூ போடுங்க. அதாவது இது பெரிய பெரிய பூவாக வைக்காமல் நல்லா உதிரி பூ கலவையாக. எப்பயுமே பாருங்கள், நம்ம முன்னோர்கள் வெள்ளிக்கிழமையில் கதம்ப பூவை சாத்துவாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ யாரும் சாத்துறது இல்லை. ஏன்னா வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா, துன்பம், இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கலந்தது தான் ஒரு கதம்பம். அந்த மாதிரி நீங்கள் உதிரி பூ கதம்பமாக போட்டுக்கோங்க. மல்லி, அந்த செவ்வந்தி, அது எல்லாமே கதம்பம் பண்ணி அதை கொஞ்சம் வாசலை நல்லா போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றி வைங்க. ஒரு நெய் தீபம் மாதிரி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. உள்ளே வந்து மகாலட்சுமி கரெக்டாக இல்லை சுக்கர உரையில் இருக்கணும். நல்ல ஒரு தேங்காய், ஏலக்காய், வெல்லம் போட்டு ஒரு பிரசாதம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுவே போதும். எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அம்மா நீ சொல்லிட்ட, நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுற, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நாங்கள் வேலைக்கு போக வேண்டாமா, பிரசாதம் செய்ய வேணும். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சில் தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா அழகாக குட்டியாக திருவிக்குங்க. கொஞ்சம் வெல்லம் போட்டுங்க, ஒரு சின்ன ஏலக்காய் போட்டுங்க, வேணும்னா நெய் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுருங்க போதும். இல்லை நீங்கள் காலைல செய்கிற இடியாப்பமோ இட்லியோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க போதும். வச்சுட்டு மகாலட்சுமி ஃபோட்டோ நல்லா தொடச்சி முடிச்சு வாசனை பூ ஏதாவது வைங்க. முடிஞ்சால் நெல்லிக்காய் இருந்தால் ஒரு 2 நெல்லிக்காய் வைங்க. முடிஞ்சால் தாமரை வைங்க, முடியலன்னா பரவாயில்ல. வச்சுட்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வைங்க. ஏற்றி முடிச்சுட்டு மாவிளக்கு முடிஞ்சால் மாவிளக்கு போடுங்க. பச்சரிசி மாவால் மாவிளக்கு போடுங்க. மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து மகாலட்சுமியோட அஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இல்லை கனகதார அஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இல்லை சௌந்தரிய லகரி இருக்குது பார்த்தீங்களா, அதை படிக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு படிக்க டைமில் நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புனா, ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணுன்றவங்க இதெல்லாம் போட்டு விடுங்க. காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி ஆர்த்தி காமிச்சு அதை போட்டு விட்டுடுங்க. அது பாட்டோடு நீங்கள் பாட்டு ரெடி ஆகுங்க. அவ்வளோதான். இதுவே சிம்பிள் பூஜைப்பா, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, அம்பாள் வந்து அவங்களுக்கு தேவையான இல்லை எங்களுக்கு பூஜையே பண்ண முடியுன்றவங்க ஒரு பச்சை கலர் துணி ஒரு சின்ன சொல்லியிருப்பேன், ஒரு 1/2 மீட்டர் துணி வாங்கிக்கோங்க. அதை குட்டியாக வெந்தயம் வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அந்த பச்சை கலர் துணி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் வெந்தயம் வைங்க, முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 108 முடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். 108 அர்ச்சனை. தாமரை வச்சுக்கலாம், மல்லி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். ஏலக்காய் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். காயின் வச்சுக்கலாம். அது கூட எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க இந்த வெந்தயம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த வெந்தயம் ஒரு 4 வாரம் பண்ணிவிட்டு அந்த வெந்தயத்தை உங்களுடைய மசாலா டப்பியில் சேர்த்துக்குங்க. குக்கிங் ஐட்டமில் சேர்த்துக்குங்க. நீங்கள் சாப்பிட எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். பட் எதை பண்ணாலும் சாமி கூப்பிட்டு கம்முன்னு உட்காரக்கூடாது. உடைக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யணும்.
கொஞ்சமாவது வேலையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இது வந்து அடிஷ்னல் அதிர்ஷ்டம், லக்கு. நமக்கு மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது இருக்கும். இதை பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடைசி ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடிப்புறம் ஆண்டாளோடைய அருளும் கிடைக்கும், அம்பாளோட அருளும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் எப்பயும் மகிழ்ச்சின்றது இருக்கும். கண்டிப்பாக யாருக்கா ஏதாவது தானம் கொடுங்க. குட்டி குழந்தைங்கள, சின்ன பசங்க, ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்கள, ஒரு 3 குழந்தைங்கள கூப்பிட்டு சின்னதாக ஒரு பொட்டு பாக்கெட், ஒரு கிளிப்பு, ஒரு வளையல், ஏதோ ஒன்று அந்த குழந்தைங்க எதுவுமே இல்லையா ஒரு பெண்ணு வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. அந்த குழந்தைங்களோட ஆசி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். ஆண்டாளுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அத்தனை குடும்பங்களுக்கும், அத்தனை பெண்களுக்கும், அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்தது அப்படின்னா அதை விட நம்மளோட சந்தோஷப்படுறது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம்.